வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வயிற்றுப்போக்கை நிறுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது யாருக்கு அப்படின்னு சொன்னால், சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் ஒரு 3லேருந்து 5 வயசு, அப்படி இல்லைன்னா ஒரு 12 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, பெரியவங்களுமே இதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக கேட்கும். இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். வயிற்றுப்போக்கு, அதாவது பாத்ரூம் போயிட்டே இருக்குது, ரொம்ப ஸ்டாப் ஆகவே இல்லை அப்படின்னீங்கன்னா, நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 வயசு இருக்க பிள்ளைங்க அப்படின்னா குவான்டிட்டி மாறும். பெரிய பிள்ளைங்கன்னா கூடுதலாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஆரோட்டு மாவு. இந்த ஆரோட்டு மாவு அப்படிங்கிறது எதுலேருந்து ரெடி பண்ணுவாங்க அப்படின்னா, கூகை கிழங்கு அப்படிங்கிற கிழங்குல இருந்து இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிற மாவு சத்தை எடுத்து அந்த மாவு நமக்கு வந்து ஆரோட்டு மாவு, ஆரோட்டி மாவு அந்த மாதிரி பேர் வந்து ஒவ்வொரு ஊருக்கு ஏற்றாக்கில் மாறுபடும். இந்த மாவு எங்கே கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னா, மெடிக்கல் ஸ்டோரில் ஈஸியாக அவைலபிளாக இருக்குது இப்போது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பலசரக்கு கடையிலேயே வாங்கலாம். பலசரக்கு கடையில் இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஏன்னா நிறைய அன்பிராண்டட்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, மெடிக்கல் ஸ்டோரில் தான் இதை வந்து வச்சுருக்காங்க. நான் வந்து மெடிக்கல் ஸ்டோரில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த பவுட்ரு மாதிரி இருக்கும். உள்ளே ஒரு 2 கவர் வச்சுருப்பாங்க. அந்த கவருக்கு உள்ளே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, மாவு இருக்கும். அந்த மாவு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி நம்ம வந்து கொடுக்கலாம். இது வந்து 3 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து டோஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுத்துக்கணும். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் கொடுத்துக்கலாம். ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஏற்றாக்கில் நீங்கள் டோஸை மாற்றிக்கணும். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக ஒரு 1/4 டம்ளர் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து சூப்பரான ரெமெடியாக இருக்கும். வீட்டிலே நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆரோட்டு மாவு வந்து ரெடி பண்ணி கூழ் காய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அன்னைக்கே உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். வயிற்றுப்போக்கு வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிடும். அது வந்து எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. உணவு மூலமாகவே நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா இது ஒரு பெஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய ரூபாய் செலவு பண்ண வேண்டாம். இதோட பேக்கெட் வந்து 80 ரூபா தான். இதை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது. இது வந்து 1 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 3 டம்ளர் இல்லை அப்படின்னா 2 டம்ளர், 2லேருந்து 3 டம்ளர் நல்லா எண்ணெய் செஞ்சுக்கோங்க. அப்படின்னா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டணும். கட்டி கட்டியாக ஆகக்கூடாது. நல்லா கூழ் மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக ஜெல்லி மாதிரி மாற வரைக்கும் நீங்கள் அடுப்பில் வச்சு கிண்டிகிட்டே இருக்கணும். நமக்கு ஜவ்வரிசி காய்க்கிறப்ப எப்படி வருதோ அதே தன்மை தான் இதுக்கும் இருக்குது. அதே மாதிரி இதுவும் என்ன செய்யும் அப்படின்னா, ஜெல்லி மாதிரி நல்லா சாஃப்டாக கூழ் மாதிரி நல்லா ஃபார்ம் ஆகும். அடி பிடிச்சிடக்கூடாது. நான் வந்து ஒரு நாளைக்கு காலையில், மதியம், நைட் 3 நேரமும் கொடுக்கறதுக்கு சேர்த்து தான் 1 ஸ்பூன் அந்த 3 நேரத்துக்குமே எனக்கு சரியாக இருக்கும். இந்த மாதிரி காய்ச்சி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த சைடு எஃபெக்டும் இருக்காது. ரொம்ப ரொம்ப சூப்பரான பெஸ்ட்டு மெடிசின் கூட சொல்லலாம். வீட்டிலே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வயிற்றோட்டம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேட்கும். ட்ரை பண்ணலை அப்படின்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வயிற்றுப்போக்கு நிற்கவே இல்லை அப்படின்னா இந்த மாவு நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் தான் கிடைக்கும். நான் எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு, வயிற்றுப்போக்கு வந்துருச்சு அப்படின்னா இந்த மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஜெல்லி மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஸ்வீட் வேணுமோ, அதாவது இனிப்பு சுவை விரும்புவோம் அப்படின்னா ஒரு லைட்டாக ஜீனி போட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை உப்பு சுவை வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. சுவையே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு 2 ஸ்பூன் மருந்தாக நீங்கள் ஊற்றினாலும் நீங்கள் வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்ல ஜெல்லி டைப் ஆனதுக்கப்புறமா நல்லா ஆறிடும். ஆறுனதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பசை மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆன பிறகு நான் வந்து இப்போ வந்து ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இந்த ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, 3 வயசு குழந்தைக்கு 3லேருந்து 4 ஸ்பூன் சரியாக இருக்கும். அதை விட சின்ன பிள்ளையாக இருந்தால் ஒரு சங்கு போதும். பெரிய பிள்ளைங்களாக இருந்ததுன்னா நீங்கள் 1/2 டம்ளர் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருக்கீங்களா அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இது 3 வேளையும் கொடுக்கலாம். காலையில் ஒரு வாட்டி கொடுங்க, அடுத்த மதியம் ஒரு வாட்டி கொடுங்க, அப்புறம் ஈவினிங் கொடுங்க. அன்றைக்கே உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.